ஜெபம் செய்வோம். எங்களை அளவிற்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்க அப்பா தகப்பனே, வாலிப பசங்களா தகப்பனே, நாங்க ஒன்று கூடி தகப்பனே பிதாவே உம்மை ஆராதிக்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்க மத்தியில தகப்பனே பிதாவே அப்பா, அசைபாடி உம்முடைய வார்த்தையினால பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிரயோஜனமாய் தகப்பனே பிதாவே அப்பா, ஆண்டவரே உமக்காக தகப்பனே இந்த நேரத்தை நாங்க செலவிடுறோம் தகப்பனே பிதாவே. உலக பிரகாரமா தகப்பனே ஆண்டவரே அப்பா, அப்பான்றே ஒரு சரீர பிரகாரமா தகப்பனே என்னென்னலாம் சந்தோஷம் அனுபவிக்கலாமோ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் அநித்தியம் ஆண்டவரே பிதாவே. ஆண்டவரே ஆனா ஆண்டவரே ஒரு நித்தியமான ஒரு காரியம் உடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிப்பது ஆண்டவரே பிதாவே. அந்த காரியத்தை நாங்க செய்யறோம் ஆண்டவரே. இது நிலைக்கத்தக்கதாக பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும் ஆண்டவரே பிதாவே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே இதுல தகப்பனே பங்கு பெறுற ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்க ஆஸ்வதிப்பீர் ஆண்டவரே பிதாவே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம வந்துட்டு 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம வந்து தியானிப்போம். நம்மள யாராவது வந்துட்டு இதை வாசிப்போம். லூக்கா 15 11ல இருந்து யாராவது வாசிங்க. ஸ்கிரீன்ல கூட தெரியுது, பார்த்து வாசிக்கலாம். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவனுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக் கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்னும் தவற்றினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. சரி. இப்ப நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு நான் இதனுடைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்துட்டு ஒரு தகப்பனுக்கு வந்துட்டு ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. மூத்தவன் இளையவன் இருக்கிறான். இது வந்துட்டு தகப்பன்றது வந்துட்டு சரீர பிரகாரமான தகப்பனை குறிக்கல. இது வந்துட்டு நித்திய பிதா, நம்ம பிதாவாகிய தேவனை வந்துட்டு குறிக்குது. 2 விதமான பசங்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமான மனிதர்கள் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு காணப்படுறாங்க. எப்படின்னா, இந்த மூத்தவன் வந்துட்டு அங்க அவங்க அப்பாவோடவே வந்துட்டு அவன் இருக்கிறான். அதே போல இந்த உலகத்துல சிலர் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க, ஆண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அப்பா கிட்ட இருந்து தூரம் போயிடுறாங்க, பாவத்தை தேடி போறாங்க. இளைய குமாரன் வந்துட்டு அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியல. அவனுடைய நண்பர்களோட சேர்ந்து அவன் வந்துட்டு ஒருவேளை உலக ஆசையை வந்துட்டு பார்த்தானோ என்னமோ தெரியல. அவன் உலக ஆசையை வந்துட்டு அனுபவிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதனால அவன் வந்துட்டு வெறுங்கையோட வந்துட்டு அந்த ஆசையை அனுபவிக்க முடியல. அவனுக்கு தேவை பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன பண்றான்னா, அவங்க அப்பாட்ட போய் என்ன பண்றான்னா, அவன் வந்துட்டு ஆஸ்தியில பாகம் பண்ணி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா காசை வந்துட்டு வாங்கிடுறான். அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அவனுக்கு மட்டுமே அவன் வந்துட்டு ஆஸ்தி வந்து கொடுக்கல, 2 பேருக்குமே தந்ததாதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் வந்துட்டு 2 பசங்களுக்கு வந்துட்டு ஆஸ்தி வந்துட்டு பிரிச்சு கொடுத்ததா வந்துதான் வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த இளையவன் என்ன பண்றான்னா, அந்த ஆஸ்தியில சில நாளுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, அந்த ஆஸ்தியில உள்ள பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்னா, தூர தேசத்துக்கு போய் எப்படியெல்லாம் பாவம் செய்யணும்னு ஆசைப்பட்டானோ அப்படியெல்லாம் துன்மார்க்கமா வந்துட்டு அவன் பாவம் செய்யறான். அவன் எந்த அளவுக்கு அவன் ஆசைப்பட்டானோ, பாவம் செய்யணும்னு ஆசைப்பட்டானோ, அந்த அளவுக்கு அவன் நல்ல ஆசையோட அவன் சரீரம் எந்த அளவுக்கு அவன் ஆசைப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு நல்லா அவன் என்ன பண்றான்னா பாவத்தை வந்துட்டு அவன் அனுபவிக்கிறான், சந்தோஷமா அதுல வந்துட்டு இருக்கிறான்.
அந்த பாவ சந்தோஷம் வந்துட்டு எப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவன் உணர்வடைகிறான் அப்படின்னா, அந்த காசு காலியாகும் போதுதான் வந்து உணர்வடைகிறான். பாதியில எல்லாம் இல்ல. காசு காலி ஆயிடுச்சு அப்பதான் அவன் என்ன பண்றான்னா உணர்வடைகிறான். காசு காலியானதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. எல்லாம் அவன் நல்லா தப்பு எல்லாம் எவ்வளவு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவன் செஞ்சு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுதுன்னா காசெல்லாம் காலி ஆயிடுது. அப்போதான் வந்து யாருமே அவன் கூட இல்ல, நண்பர்கள் இல்ல, யாருமே இல்ல. அப்போ வந்துட்டு அவனுக்கு கரெக்டா அந்த நேரத்துல என்ன வருதுன்னா பஞ்சம் வருது. சாப்பாட்டுக்குரிய பஞ்சம் வருது. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சம் என்னன்னு பஞ்சம் எதுக்கு வந்துட்டு சுட்டி காட்டப்படுது அப்படின்னா ஒரு கஷ்டம். அவன் வந்துட்டு நல்லா சந்தோஷமா இருந்தான், ஆடம்பரமா இருந்தான். பஞ்சம் அவனுக்கு கஷ்டம் அவன் வாழ்க்கையில வந்துச்சு. வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எவ்வளவு நேரம் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம், 2 நேரத்துக்கு தாக்கு பிடிக்கலாம், 3 நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். எத்தனை நேரம் தான் நம்ம தாக்கு பிடிக்க முடியும்? அதனால அவன் என்ன பண்றான்னா அந்த தேசத்துல உள்ள ஒரு குடிகள்ல போய் வந்துட்டு அவன் என்ன பண்றான், வேலை கேட்கிறான். அவன் வந்துட்டு பன்னி மேய்க்கிற வேலை வந்துட்டு அவனுக்கு வந்து கொடுக்குறான். அந்த பன்னி மேய்க்கிற அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உடனே கூலி கொடுத்துருவானா, உடனே சம்பளம் கொடுத்துருவானா? அவன் வந்துட்டு பல நாள் அதுக்குன்னு வேலை செய்யணும். அப்பதான் வந்துட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடவே முடியும். அவன் போனது அவன் பசி தாங்க முடியாம அந்த பன்னி சாப்பிடுற அந்த வந்துட்டு அவன் அந்த சாப்பாடை வந்துட்டு அவன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அவன் அதை சாப்பிட ஆசைப்படும் போது அதை கூட என்ன பண்றாங்கன்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு அவன் தடுத்துடுறான். இங்க பாருங்க, இந்த ஒரு மனுஷன் அவங்க அப்பாவோட இருக்கும்போது எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வாதமா வந்துட்டு அவன் வந்துட்டு இருந்திருக்கான்னு பாருங்க. எந்த மாதிரி அவன் சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருப்பான், எந்த மாதிரி அவன் வாழ்ந்திருப்பான், சந்தோஷமா வந்திருப்பான். அவன் சரீர பிரகாரமும் சரி, அவனுடைய ஆவி, அவனுடைய உள்ளான மனசு சந்தோஷமா தான் இருந்திருக்குமே தவிர ஒரு கவலையும் வந்துட்டு இருந்திருக்காது அங்க அவங்க அப்பா கிட்ட. அந்த நேரத்துல இந்த பன்னி சாப்பிடுற சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அவன் சாப்பிட்டு இருப்பானா? தூக்கி தூர போட்டு நல்ல 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 சாப்பாடுலாம் அவன் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பான். அங்க ஒரு விஷயத்துல குறையில. ஆனா இங்க வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி மாத்தி போட்டது, எது காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாவம் தான். அவன் ஆசைப்பட்டான் இல்லையா, அந்த பாவம் தான் அந்த அவனுக்கு இந்த ஒரு பரிதாபமான நிலையை வந்துட்டு ஏற்படுத்தினது அந்த பாவம் தான். அந்த தப்பு தான் வந்து அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு அவனுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடுத்தது எது, அந்த பாவம் தான். அவன் அப்படிதான் போய் அந்த குட்டிச்சோரா வந்துட்டு அவன் சாபமான ஒரு வாழ்க்கை வந்தது அப்படிதான். இப்ப வந்துட்டு யூதாஸ் காரியத்தை நம்ம வந்துட்டு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் வந்துட்டு அவன் என்ன பண்றான், நல்லா இருக்கிறான். நல்லா எங்கெங்க போகணுமோ இயேசுவோட நல்லா போறான். நல்லா நடப்பயணம் தான். நல்லா எங்கெங்க போகணுமோ போலாம். நல்லா சுவிசேஷத்தை கேட்டான். நல்ல சாப்பாடு, கல்யாணத்துக்கு போனாங்க, நல்லா சாப்பாடு, நல்ல நல்ல அவன் கையில தான் காசே இருந்துச்சு. நல்லா இருந்தான், சந்தோஷமா இருந்தான் 3 வருஷம். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, பண ஆசை. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அவன்கிட்ட பணம் வந்து இருந்துச்சு. அவன் அதுல ஒரு ஆசை இருந்துச்சு. அது வேணும்னு நினைச்சான். அந்த பாவத்தை விரும்பினான். அதனால அவன் வாழ்க்கை என்னாச்சு, அவன் இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகரையே அவன் காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்து அவன் விரும்பின அந்த பணத்தை என்ன பண்ணான், தூக்கி தூர போட்டான், தூக்கி எரிஞ்சு போட்டான். அவன் என்ன பண்ணான், வேதனையோட அவன் சரீர பிரகாரமாவும் அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான், அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அவன் ஆவிக்குரிய ரீதியிலும் ஐயோ இப்படி பண்ணிட்டனடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழந்துடுறான். காரணம் அந்த தப்பு தான், அந்த பாவம் தான். இப்படி பண்ணிட்டனடா அப்படின்னு சொல்லி நொந்து நூலாயி அவன் தூக்கு போட்டு செத்துடுறான். அவன் குடல்லாம் சரிஞ்சு போய் ஒரு வேதனையான ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துட்டு அவனுக்கு நடந்ததை நீங்க பாருங்களேன். எவ்வளவு வேதனையான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு காரியம். அந்த தப்பு, அந்த பாவம் தான் நம்ம வாழ்க்கையில நாசமாக்குது. நம்ம பாவம் அந்த பாவத்தை செய்யறதுனாலதான் சாபமான ஒரு வாழ்க்கை நம்ம வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு மோசையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியுது, யாராவது வாசிங்களேன். 25ல இருந்து நம்ம வந்து வாசிப்போம். 24ல இருந்து யாராவது வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்க பாருங்க, மோசையை வந்துட்டு அரண்மனையில தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவரு என்ன வேணா பண்ணலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், வந்துட்டு என்னென்ன பாவம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யலாம். அவன் வந்துட்டு ஒரு தடையும் இல்லை. வந்துட்டு அவன் நல்ல ஒரு ஸ்தலத்துல இருக்கிறான். பார்வனுடைய குமாரன் இவன் நல்ல ஒரு ஸ்தலத்துல வந்துட்டு இருக்கிறான். என்னென்ன பாவத்தை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா அவன் உணர்வடைஞ்சான். என்ன உணர்வடைஞ்சான் அப்படின்னா, அவன் தப்பு செஞ்சோம் அப்படின்னா அது நம்மள அழிச்சு குட்டிச்சோறு ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்தான்.
அதனால அது ஒரு அநித்தியம். அது இந்த பாவம் வந்துட்டு நித்தியமானது இல்ல, அது நம்மள அழிச்சு குட்டிச்சோரா ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்தான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்னா, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமா இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நீங்க பாருங்களேன், இனி வரும் பலன்மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இங்க பாருங்க, மோசே வந்துட்டு அவன் அந்த பாவம் வந்துட்டு அநித்தியமானது, அது வந்துட்டு செஞ்சோம்னா நம்ம அழிஞ்சு போயிருவோம், நம்ம வாழ்க்கையில நல்லா வரக்கூடியவங்க நல்லா இருப்போம், ஆனா இந்த பாவம் செஞ்சு என்ன ஆயிருவோம், அழிஞ்சு போயிரும் சொல்லி அவன் உணர்ந்தான். ஆனா இந்த நம்ம வந்துட்டு தேவஜனங்களோட நம்ம வந்துட்டு துன்பத்தை அனுபவிச்சா நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி நினைச்சான். அதே போல அவன் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்துட்டு என்ன பண்றான்னா, அந்த அந்த ஒரு அரண்மனையில இருந்து இறங்கி அவன் என்ன பண்றான்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவன் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அந்த அரண்மனையில இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கலாம், பாவத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், அது அநித்தியம், ரொம்ப நாள் இருக்காது, போயிரும், காலியாயிரும், லைஃப் போயிரும். ஆனா அவன் அங்க இருந்து ஆடு மேய்க்க போயிடுறான். நல்லா சந்தோஷமா இருக்கலாம், அரண்மனையில பாவத்தை செஞ்சிருக்கலாம், ஆனா அது வந்துட்டு என் வாழ்க்கையில நல்லா வச்சிருக்காது, அழிஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்தான். ஆனா ஆடு மேய்க்க போயிட்டான். ஆடு மேய்க்கிறது அங்க நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டமான வனாந்தரத்துல ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம் கஷ்டப்படுறான். ஆனா ஒரு நாள் அவன் என்ன பண்றான்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து அவன் ஒரு நாள் என்ன பண்றான், அவன் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை உயர்த்துறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனா ஆகுறான். அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து அவன் என்ன பண்றான், விடுவிச்சு அவன் கொண்டு வர்றான். எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தராங்க பாருங்க, தலைவனா வந்து ஆகுறான். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கானான் தேசத்துல அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையான ஒரு கானான் தேசத்தை வந்துட்டு கூட்டு போகணும்னு சொல்லி அவன் கூட்டு போறதுக்கு ஆண்டவர் ஒரு கருவியா வந்துட்டு அவனை பயன்படுத்துறாரு. பெரிய உன்னதமான ஒரு ஸ்தலத்துல வந்து அவன் வைக்கிறார், தலைவனா வந்துட்டு அவன் மாறுறத நம்ம வந்து பாக்குறோம். யோசேப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் பாவத்தை செய்யாதபடி அவன் வந்துட்டு அது தேவனுக்கு அது பிரியம் இல்லைன்னு சொல்லி அவன் இருந்ததுனால, பாவத்தை செய்யாததுனால அவன் அழிஞ்சு போகாதபடி அவன் எகிப்து தேசத்துக்கே வந்துட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தலம், அதாவது எல்லாருக்கும் மேல வந்துட்டு அவன் இருந்தான். ஜனங்க எல்லாருக்கும் மேல வந்துட்டு அவன் வந்துட்டு தலைவனா வந்துட்டு இருந்தான். அப்படிதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஆண்டு என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா அதை அழிச்சு குட்டுச்சோறாக்குறது இந்த இளையகுமாரன் வந்துட்டு அவன் வந்துட்டு எல்லாத்தையும் இழந்து தூரம் போயிட்டான், சரீர பிரகாரமும் இழந்து போயிட்டான், ஆவிக்குரிய ரீதியில எல்லாத்தையும், நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து தூரம் போயிட்டான். பாத்தீங்களா, யூதாஸ் காரியத்தை அப்படி இழந்துட்டான். வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு அவன் தூரம் போய் எல்லாத்தையும் இழந்துடுறான். இப்படிதான் வந்துட்டு இந்த நாட்கள்ல வந்துட்டு நிறைய பேர் அப்படி கெட்டு போயிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு என்னையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஹாஸ்டல்ல நான் வளர்ந்தேன், அப்பா அம்மா கூட இல்ல, என்ன வேணா பாவத்தை செய்யலாம், என்ன யாரும் பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டாங்க, நான் என்ன வேணா பாவத்தை செய்யலாம், அப்படிதான் நான் பாவத்தை செஞ்சு என் வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசி நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் சரீர பிரகாரம் மாத்திரம் சொல்ல, அவங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ரீதியில நல்லா இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள சர்ச்சுக்கு போறாங்க, நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஐக்கியத்துல இருக்கிறாங்க, நல்ல உலக பிரகாரமும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்குரிய ரீதியிலும் வந்துட்டு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் வந்துட்டு அந்த நாட்கள்ல வந்துட்டு யாருக்கும் தெரியாது நான் பாவம் செஞ்சது, ஆண்டவருக்கு தெரியும். நான் வந்துட்டு அந்த பாவத்தை நான் செய்யாம இருந்தேன்னா, நான் படிச்சு நல்லா இருந்தேன்னா, எனக்கு நான் ஆண்டு வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை நான் வந்துட்டு நான் நல்லா இருந்திருப்பேன். இப்ப நான் நல்லா இருந்திருப்பேன், நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல இருந்திருப்பேன், இங்கிலீஷ் நல்லா பேசி இருந்திருப்பேன், நல்ல வேலையில இருந்திருப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் என்னது? என்னுடைய பாவம் தான் வந்துட்டு அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வந்துட்டு இழந்ததுக்கு காரணம் அந்த பாவம் தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, போக போக ஒரு நாள் வந்துட்டு நான் உணர்வடைஞ்சேன் இது பாவம்னு சொல்லி. ஆனா நான் மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த இளையகுமார் ஆண்டுட்டு போனது போல நான் மறுபடியும் ஆண்டுட்டு போனேன். ஆண்டுட்டு போய், ஆண்டவரே நான் இப்படி பாவத்துல அடிமை ஆயிட்டாண்டவரே, அப்பா இது விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போனேன். ஆனா மறுபடியும் எனக்கு விடுதலையே இல்லதான். நான் அவர்கிட்டயே நான் இருந்தேன், செஞ்சிருப்பேன் பாவத்தை, மறுபடியும் ஆண்டுட்டு போவேன். நான் தூரம் போவே இல்லை, நான் அவர்கிட்டயே நான் இருந்தேன், ஆண்டுகிட்டே நான் இருந்தேன். ஆனா சரின்னு சொல்லி ஒரு பிச்சை போட்டார் எனக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது, இது அவரால் தான் ஆனது, என்னால ஒண்ணுமே இல்லை. நானுட்ட போயிட்டு வந்துட்டு ஆண்டவரேன்னு போய் நின்னேன். சரிப்பா, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீ என்ன பண்ணிட்ட, குட்டுச்சோரா ஆக்கிட்ட, நீ சாபம் ஆக்கிக்கிட்ட, சரி விடு, உனக்கு நான் என்ன பண்றேன், இன்னொரு வாழ்க்கையை நான் வச்சிருக்கேன் வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு பிச்சை தூக்கி எனக்கு ஒரு கிருபையா வந்துட்டு என்ன பண்ணாரு, இலவசமா வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சு கொடுத்தாரு. அது அவரால் தான். அவர்கிட்ட போனேன், அவர் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. சரின்னு சொல்லி சந்தோஷமா நான் இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டுக்குள்ள இருக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் ஆண்டோட நான் இருக்கிறேன், நான் அவர்கிட்ட
பாவத்தை நான் வந்துட்டு ஒரு மனுஷன் தான். ஆனா அனுதினமும் ஒரு சில நேரம் நான் பாவம் செய்யறேன், தெரிஞ்சே நான் செய்யறேன். ஆனாலும் அவர்கிட்ட நான் தூரம் போக மாட்டேன். நான் அவர்கிட்டயே நான் போவேன். ஆண்டவரே நான் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் அவர்கிட்டயே தான் நான் இருப்பேன். தூரம் போக மாட்டேன். ஆண்டவர் என்ன பிடிப்பாரு, கையை பிடிச்சு என்ன பண்ணுவாரு, நல்லபடி அதுல இருந்து விடுதலை கொடுப்பாரு. நல்லா ஆண்டவரே வழி நடத்துவாரு. இந்த நாட்கள்ல நிறைய டீனேஜர்ஸ் இந்த நாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மொபைல் எடுத்துக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா மொபைல் பார்த்து குட்டிச்சோர ஆக்கிக்கிறாங்க. நல்லா நல்லா பார்த்து எந்தெந்த ஆங்கிள் பாக்கணுமோ எல்லாத்தையும் நானும் தான் பார்த்தேன். எந்தெந்த ஆங்கிள் பாக்கணுமோ என்னென்ன பாக்கணுமோ எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். எனக்குன்னு வச்சிருந்தாரு அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். ஆனா இப்போ நான் ஆண்டவர் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வச்சிருப்பாரு. நம்ம குட்டிச்சோர ஆகிக்கிறோம். மொபைல் எடுத்து நல்லா பாக்குறோம், நல்லா வெயிட் பண்றோம். இந்த லீவு நாட்கள்ல என்னென்ன பாக்குறோம் எல்லாமே நல்லா பாத்துடுறோம். ஆனா படிக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போனோம், அடுத்த கிளாஸ் போனோம். நல்லா இந்த லீவை நல்லா பிரயோஜனமா வந்துட்டு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் இந்த லீவ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நல்லா படிச்சு நல்லா இருக்கலாம். ஆனா நல்லா மொபைல் பாத்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா என்னென்ன பாக்கணும் எல்லாம் பாத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது என்னடா டே இதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நான் லீவ் நாட்கள் நான் பயன்படுத்திருக்கலாமே, நல்லா இங்கிலீஷ் கத்துருக்கலாமே. நிறைய பேருக்கு இப்ப இங்கிலீஷ் தெரியல. நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நல்லா இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்துட்டு ஒரு கடினம் தான், போர் அடிக்கும் தான், தூக்கம் வரும், பைபிள் படிச்சா தூக்கம் தான் வரும். ஆனா ஒரு வந்துட்டு ஆண்டவருடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா நெருக்கமா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியில போகணும் அப்படின்னா கடைசியில என்ன கிடைக்கும் அப்படின்னா பரலோகம். அந்த இடத்துல சொகுசா நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டுடைய பாதை இது. நெருக்கம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், போராட்டம் இருக்கும், தூக்கம் இருக்கும், சந்தோஷம் எல்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா ஒரு நாள் அதனுடைய சந்தோஷத்தை நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து பார்ப்போம். இந்த டீனேஜர்ஸ்ல எந்த மாதிரி வந்துட்டு பாவம் சினிமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்லா வீணடிச்சுக்கிட்டு நாட்கள்ல ஒரு நாள் வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நான் இப்படி கெட்டு குட்டிச்சோரா போயிட்டேனேடா அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஆகி மறுபடியும் ஆண்டு வந்துட்டு விழும்போது ஆண்டு வந்துட்டு இன்னொரு பாதை வச்சு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஆண்டு வந்துட்டு வழி நடத்துவாரு. இந்த நாள்ல கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டீனேஜ் வயசுல வந்துட்டு நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கூடாது, பைபிள் எடுக்கணும். நம்ம நல்லா வந்துட்டு நிறைய காரியம் மனப்பாட வசனம் பண்ணணும், மனப்பாட வசனம் பண்ணலாம், நிறைய வசனங்களை படிக்கணும், நல்லா படிக்கணும். அதுக்கு நம்ம நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். நல்லா ஆண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு இருக்கும்போது நல்லா உயர்ந்த ஸ்தலத்துல நம்மள வந்து இருப்பாரு. ஆனா அதையே நம்ம வந்துட்டு பைபிள் அப்படி பக்கத்துல வச்சுட்டு போனை நம்ம எடுத்துக்கிட்டு இல்லைன்னா உலகத்தை நம்ம வச்சுக்கிட்டு நல்லா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, எந்த அளவுக்கு நம்ம உலகத்தை நம்ம சிநேகித்து நல்லா போறோமோ அந்த அளவுக்கு சாபம் நம்மளுக்கு வந்துட்டு வந்துரும். ஆனா அந்த மூத்த குமாரனுக்கு வந்துட்டு ஆஸ்தியை பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அந்த பையனை நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவோடவே இருந்தான். ஆனா அங்க இருந்து அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தான். ஆனா இளைய குமாரன் தூரம் போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டான், ஆவிக்குரிய ரீதியையும் இழந்துட்டான், சரீர பிரகாரமா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்துட்டான். அப்படி நம்ம இழந்து போயிடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஆகையால் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை வந்துட்டு நம்ம பொறுமையோட ஓட கடவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு நம்மளுக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஒரு பாதை வச்சிருக்கிறாரு. பாரமான காரியங்கள் வரும், பாவ ஆசைகள் வரும், பாவ சோதனைகள் வரும். எல்லாத்தையும் தள்ளி விட்டு என்ன பண்ணுமா நிறைய சாட்சி வச்சிருக்கிறாரு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு படிக்கணும். அந்த சாட்சிகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த பாதையிலேயே நம்ம பொறுமையோடு ஓடணும். அப்படின்னா நம்ம அந்த ஆண்டே அப்படியே பார்த்து போனோம்னா ஒரு நாள் நம்ம வந்துட்டு சரீர பிரகாரம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அப்படிதான் நிறைய பேர் சாட்சியா நல்லா இருக்கிறாங்க. உலக பிரகாரமா மட்டும் ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, ஆண்டுக்கு ஆவிக்குரிய ரீதியில நல்லாதான் இருக்கிறாங்க. ஜெபம் பண்றாங்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாம் வேலை பார்த்து நல்லா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆனா நம்ம ஃபீல் பண்ற மாதிரியான காரியங்கள் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதனால ரொம்ப சிந்திப்போம், பைபிள் எடுப்போம், நல்லா பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், படம் பார்க்க வேணாம், எல்லாத்தையும் அப்படி தயவுசெய்து எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல நம்மளுக்கு நேரம் டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு இந்த நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. திரும்பி பாக்குறது நான் வந்தப்ப நான் வந்துட்டு மேத்யூ பார்த்து சின்ன பையனா இருந்தான், இப்ப பார்த்தா பெரிய வளர்ந்துட்டான், பெருசாயிட்டான். நாட்கள் ஓடிட்டே இருக்குது. டக்கு டக்குன்னு அவனுக்கு கல்யாணம் அப்படி டக்கு டக்குன்னு எல்லாம் அப்படி எல்லாமே மாறி போயிடும். அதனால அந்த நாட்களை நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் வந்துட்டு முக்கியம். அதனால இந்த நாட்களை வந்துட்டு நம்ம வீணடிக்க வேண்டாம். நல்லா நம்ம ஆண்டு பிள்ளைங்களா இருப்போம். பாவங்களை வெறுத்து எல்லாம் ஒதுக்கி போட்டு கடினமான நெருக்கமான வாசல் வழியா நம்ம வந்துட்டு பிரவேசிப்போம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை கத்துக்குவோம். நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும், இங்கிலீஷ் கத்துக்குவோம், நல்லா நம்ம பிரயோஜனமா நம்ம இருப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.
எங்களை அளவிற்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புல நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கொடுத்த இந்த செய்தியானது ஆண்டவரே பிதாவே அப்பா, ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிதாவே. ஆண்டவரே, பாவத்தை அநித்தியமான ஆண்டவரே, அந்த பாவத்தை தகப்பனை அனுபவிப்பதை பார்க்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வழி வந்துட்டு ஒரு ஒரு ஆண்டவரே போர் அடிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. யார் ஆண்டவரே இதை விரும்புவா அப்பா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே பிதாவே அப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்க விரும்பணும் ஆண்டவரே பிதாவே அப்பா. ஆண்டவரே, இப்படி வேதத்தை எடுக்கணும் ஆண்டவரே அப்பா. மனப்பாட வசனம் அதிகமா படிக்கணும், இப்படி வேதத்தின் வசனங்களை படிக்கணும் ஆண்டவரே. இங்கிலீஷ் நல்லா கத்துக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்க பசங்க எல்லாம் அப்பா ஆண்டவரே ஆண்டவரே படிக்கிறாங்க ஆண்டவரே பிதாவே, வேலை பார்க்கறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய காரியங்கள் கத்துக்க வேண்டி இருக்கு அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில எப்படியெல்லாம் உங்களை ஆஸ்வதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, சரீர பிரகாரமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு தடையா நாங்க தான் ஆண்டவரே இருக்கிறோம். எங்களுடைய பாவம் தான் இருக்கு. குற்றராகிறதுக்கு அந்த பாவம் தான் ஆண்டவரே பிதாவே அப்பா. அதை தள்ளி விட்டுட்டு ஆண்டவரே பிதாவே அப்பா, நீங்க எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாங்க பொறுமையோட எங்க குடும்பத்தை நல்லா, எங்க குடும்பத்துக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உமக்கு பிரியமானவனா இருக்கணும் ஆண்டவரே பிதாவே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தர முடியா, எங்களுக்கு எல்லாருக்கும் தர முடியா, எங்க எல்லாருக்கும் தர முடியா. தொடர்ந்து நீங்க நடத்துங்க ஆசீர்வாதம். நீ பிரேச மூலம் வேண்டிக் ஜீவனும் நல்லது. ஆமென்.